கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நவம்பர் மாதம் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, இந்த மாதம் நன்மையின் மாதமாக, இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக, இந்த மாதம் வெற்றியின் மாதமாக உங்களுக்கு மலரப்போகிறது. இந்த மாதத்தில் நீங்கள் நினைச்ச எல்லா காரியங்களையும் கர்த்தர் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது தேவன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. உங்களுக்கு கர்த்தர் தயை செய்கிற காலம் வந்துட்டு, கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்துட்டு, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது. நீங்கள் வாஸ்து பாருங்க, நிறைவேறுகிற நாட்கள் அப்படிங்கிற ஒரு காரியம். அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 7வது அதிகாரம் 17 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற காலம் வந்த பொழுது, ஆமென், ஆபிரகாமை கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதுக்குன்னு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு அந்த காலமும் நேரமும் உங்களுக்கு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பைபிளில் நீதிமொழிகள் 13:12 வெகு காலம் காத்திருப்பது இருதயத்தை இளைத்து போக பண்ணும், ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும். நான் உங்களை பார்த்து சொல்லட்டுமா, இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு தயவு செய்கிற காலம் வந்தது. உங்களுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் வந்தது. நீங்கள் விரும்பின காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. இந்த மாதத்தில் நடக்க போகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்ய போகிறான். விசுவாசிங்க. ஒரு வசனத்தை நம்புவீங்களா? ஏசாயா 60:20 உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின, உங்களுக்கு தயை செய்கிற காலம் வந்தது, உங்களுக்கு குறித்த நேரம் வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பைபிளில் ஒரு காலமும் நேரமும் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலத்தையும், ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரத்தையும் கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் வாஸ்து பாருங்கள், பைபிளில் கிழிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, கிழிச்சதை தைக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு, இடித்து போடுறதுக்கு ஒரு காலம் உண்டு, இடித்து போட்டதை கட்டுகிறதற்கு ஒரு காலம் உண்டு, கண்ணீர் சிந்தி அழுகிறதற்கு ஒரு காலம் உண்டு. ஆனால் அதே நபர், அதே மனுஷன், அதே மனுஷி ஆனந்த களிப்பாய் மகிழ்வதற்கு ஒரு காலம். இதுவரைக்கும் நீங்கள் அழுதிங்க, இதுவரைக்கும் துக்கப்பட்டீங்க, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையே உலக மனிதர்களும் பிசாசும் இடிச்சுட்டான், உங்கள் வாழ்க்கையை தாறுமாறா பிசாசு கிழிச்சு போட்டுட்டான். அத்தனையும் கர்த்தர் தைக்கிற மாதம்தான் இந்த நவம்பர் மாதம். மறுபடியும் உங்களை கட்டுகிற மாதம்தான் இந்த நவம்பர் மாதம். சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த நவம்பர் மாதம். இந்த மாதம் வந்துட்டு, இந்த ஆசீர்வதிக்கக்கூடிய காலம் வந்துட்டு. பைபிளில் யோசேப்பு என்கிற தெய்வ மனிதனுக்கு கர்த்தர் அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்தான். உன் சகோதரர்கள் அத்தனை பேரும் உன்னை வந்து பணிந்து கொள்வார்கள், உன் சகோதரர்கள் அத்தனை பேர் நடுவிலையும் கர்த்தர் உன்னை உயர்த்துவா, நீ மேன்மையாக இருப்பாய். ஆனால் சந்தோஷத்தில் யோசேப்பு செய்த தப்பு அண்ணமாட்டையே அதை சொன்னது தான். நான் பின்னாடி தான் நினச்சேன், சொன்னது கூட ஒரு நன்மை தான். நம்ம சொன்னது தப்புன்னு நினைப்பேன்ல, சொன்னது கூட ஒரு நன்மை தான். சொன்னதுனால தான் அவனை கொல்லணும்னு நினச்சாங்க. யோசேப்பு சொன்னதுனால தான் அவனை விற்று போட்டாங்க. யோசேப்பு சொன்னதுனால தான் அந்த வார்த்தையே அழிஞ்சு போயிட்டு அவன் நினச்சாங்க. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் அழியாது,
அந்த வார்த்தையை எந்த மனுஷனாலையும் அழிக்க முடியாது, உங்களையும் அழிக்க முடியாது. யோசேப்புக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினார். எங்கள் அண்ணன்மார் சேர்ந்தாங்க, அந்த யோசேப்பையே அழிச்சிடணும், ஒன்று கொன்னுடணும். ஐயோ நம்ம கூட பிறந்துட்டான ரத்தம் விட்டுட்டாங்க. இன்னொன்று, அந்நிய தேசத்திற்கு, அடுத்த நாட்டிற்கு வித்து போட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அடிமையாக விற்றா அதற்கு அப்புறவு அந்த மனுஷன் எந்த ஓனட்டு இருக்கானோ அந்த ஓனட்டுருந்து வெளியே வரவே முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளோதான், அவன் பேர் அழிஞ்சிட்டு, யோசேப்புங்கிற பேர் அழிச்சிட்டோம். யோசேப்புங்கிற நபர் இந்த பூமியில் இருந்ததுக்குரிய காரியம் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம். இன்றைக்கி உலகம் உங்களை பார்த்து சொல்லலாம், நான் இவனை அழிச்சிட்டேன், நான் இவளை அழிச்சிட்டேன். உங்களை யாரும் அழிக்க முடியாது. உங்களுக்குன்னு கத்த ஒரு காலத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்குன்னு கத்த ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அந்த காலமும் நேரமும் இப்போ வந்துட்டு வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாட்கள் வந்தது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நேரம் வந்தது, வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற காலம் வந்தது. ஆனால் அது வரைக்கும் யோசேப்பை குறித்து வேதம் சொல்லதில்லை. நீங்கள் சங்கீதம் 105 17 18 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு புருஷனை கர்த்தர் அனுப்பினார், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்புக்குள் அடைக்கப்பட்டது. அந்த இரும்புக்குள்ளே இருந்து, சிறைச்சாலைக்குள்ளே இருந்து யோசேப்பு கத்தறைகிறான். தயவு செய்யும் காலம் வந்தது. யோசேப்பு சொல்கிறான், ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், அதுதான் அதனுடைய அர்த்தம், 3 நாளில் நீ விடுதலையாகி ராஜ சமூகத்துக்கு போகிற. அப்போ நீ வாழ்வடைஞ்சிருக்கும் பொழுது என்னை நினச்சி என் மேலே தயவு வச்சு இந்த இடத்த விட்டு என்னை விடுதலையாக்கணும். ஒருவேளை அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்பை நினைச்சு யோசேப்பு மேலே தயவு வச்சு விடுதலையாக்குனா, அரண்மனையில் ஏதோ ஒரு சின்ன வேலையை செய்துட்டு இருப்பான் யோசேப்பு. ஆனால் யோசேப்பிற்கு குறித்த காலம் வந்தது. 2 வருஷம் மறந்தே போயிட்டான். 2 வருஷம் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆதியாகமம் 40:23 மறந்து விட்டான். ஆனால் யோசேப்பை உயர்த்துகிற ஒரு காலம் வந்தது, யோசேப்பை ஆசீர்வதிக்கிற ஒரு நேரம் வந்தது. அப்பொழுது கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி ஆசீர்வதித்தார். அதே போல ஒரு காலமும் நேரமும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்துட்டு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41ஆம் வசனம் நீங்கள் வாசித்து பாருங்கள். எந்த இடத்துல அடிமையாக இருந்தானோ, எந்த இடத்துல கேவலமான ஒரு மனிதனாக எண்ணப்பட்டானோ, எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டானோ, அதே இடத்துல அதே தேசத்தில் கர்த்தர் யோசேப்பை உயர்த்தி மேன்மையாக வைத்தா. வாக்குத்தத்தம் நிறைவேறினது. அந்த காலம் வந்தது, அந்த நேரம் வந்தது. இன்னைக்கு அந்த காலத்தையும் நேரத்தையும் யாராலையும் தடுக்க முடியாது. உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துட்டு, உங்களுக்கு நல்ல நேரம் வந்துட்டு, இந்த நவம்பர் மாதத்தில் அந்த நல்ல நேரத்தையும் நல்ல காலத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். விசுவாசத்தோடு, ஆண்டவரே எனக்கு குறிப்பிட்ட நாள் நேரம் காலம் வந்ததற்காக நன்றி என்று சொல்லி சங்கீதம் 102:13 பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறிப்பிட்ட நேரமும் வந்தது என்று சொன்னீரே. இவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் விரும்பின காரியங்கள் நடக்கட்டும். இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் இந்த கெட்ட காலங்கள், துன்பத்தின் காலங்கள், கண்ணீரின் காலங்கள், வேதனையின் காலங்கள் அத்தனையும் மாறி நல்ல காலம், தயை செய்கிற காலம் இவர்களுக்கு வந்ததற்காக, நல்ல நேரம் வந்ததற்காக, இவர்கள் இந்த மாதத்தில் உயர்த்தப் போகிறதற்கா, இந்த மாதத்தில் இவர்கள் நினைத்த காரியம் நடக்கப் போகிறதற்கா, இந்த மாதத்தில் இவர்கள் விரும்பின ஒவ்வொரு காரியத்தை நிச்சயம் போகிறதற்கா நன்றி நன்றி நன்றி. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென்.
தயை செய்யும் காலமும் குறிப்பிட்ட நேரமும் உங்களுக்கு வந்தது. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.